அதாவது மானிடராய் பிறப்பதற்கு மாதவம் செய்ய வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்தியாவில் பிறக்கிறதுக்கு, தமிழனா பிறப்பதற்கு பெரிய புண்ணியம் பண்ணியிருக்கணும். தாய் தந்தை கேட்டால் நம்ம பிறந்தோம், இல்லை நம்ம கேட்டு தாய் தந்தை நம்மளை பெற்றாங்களா? இல்லை, தமிழனாக பிறந்திருக்கோம். அப்போ தமிழனாக வாழணும். இப்போ இங்கே உள்ள அரசியல்வாதிகளாக எப்படி இருக்கிறாங்க பாருங்கள். தமிழர்களாக இல்லை, ஒருத்தருக்கு ஒருத்தர் சண்டை போடுறாங்க, சண்டை மூட்டி விடுறாங்க. இன்றைக்கி பாருங்கள், ரப்பர் ஸ்டாம்ப் கட்சி சின்னம் இல்லாதவங்களாம் எத்தனை பேரும் போய் ஒரு குழு அறிவாலயம் பக்கம் யார் போனாலும் சரி, கூட்டணி வாங்க உள்ளே வாங்க, உள்ளவாங்க சார், உள்ளவாங்க சார், கூட்டணி சார், நாங்கள் சீட் பிடிங்க, நீங்கள் போய் நில்லுங்க, அந்த தூக்கில் நீங்கள் விட்டுறாதீங்க, யாரையும் ஜெயிக்க விட்டாதீங்க. இதாங்க அரசியல். இப்போ உள்ள அரசியல் களம் ஆபாசமான பேச்சுக்கள், அசிங்கமாக திட்டுவது, தண்டனை நிறுத்தி வச்சுருக்காங்க. சிவாஜி கிருஷ்ணமூர்த்திக்கு தண்டனை கொடுத்தாங்கல்ல, உள்ளே போட வேண்டியானே, அவள் மேற்முறையீடு பண்ணிட்டாராம், அதுக்காக நிறுத்தி வச்சுருக்காங்க. இப்படி தான் இருக்குது. என்னன்னாலும் பேசுங்க, எவனையும் திட்டுங்க, அப்பீல் பண்ணுங்க. அவரும் அப்பீல் பண்ணுறாரு. இதே வேலையாக இருக்காங்க. புரிஞ்சுக்கிட்டீங்களா இல்லையா? புரியுதா இல்லையா? தமிழ் தானே பேசுகிறேன், புரிஞ்சிருப்பீங்க.